வெற்றி பயணம் நேயர்கள் அனைவரும் இதுவும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பல்லாவரம் சந்தை. பல்லாவரம் சந்தை அப்படிங்கிறது சென்னையில புகழ்பெற்ற ஒரு சந்தை. இந்த சந்தையோடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கரெக்டா தெரியக்கூடியது 1800கள்ல இருந்து தான் இந்த சந்தை பதியப்படுது வரலாறுகள்ல. ஆனா கிட்டத்தட்ட 300 வருடங்களாக இந்த சந்தை நடைபெறுது அப்படின்னு சில குறிப்புகள் தெரிவிக்குது. அதாவது பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த வருகைக்கு முன்னாடியில இருந்தே இந்த சந்தை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சில குறிப்புகள் நமக்கு தெரிவிக்குது. இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1800கள்ல இருந்து தான் இந்த சந்தைகள் நடத்தப்படுற அந்த பதிவுகள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரொம்பவும் பழமையான இந்த சந்தை ஆரம்பத்துல எங்க நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கண்டோன்மெண்ட் பல்லாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டோன்மெண்ட் சர்ச் இருக்கு பாருங்க, அந்த சர்ச் சைட்ல நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு பாருங்க, இப்போ வழக்கமா நடக்கக்கூடிய இடத்துல இந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு. வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டுமே கூடக்கூடிய இந்த சந்தையில சென்னையில இருக்கிற நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போகக்கூடிய நிலையில இந்த சந்தை தற்போது இயங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பகுதி முழுவதும் பெரிய அளவுல அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா எல்லா பொருட்களும் கிடைக்கும். அது புதிய பொருளா இருந்தாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா விலை குறைவா கூட கிடைக்கும். உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு நீங்க பேரம் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருட்களுடைய விலை குறைவாகவும் கிடைக்கும். பழைய பொருட்களும் கிடைக்கும், புதுசும் கிடைக்கும். உங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து, காய்கறியில இருந்து, நீங்க சமைக்கிற பாத்திரங்கள்ல இருந்து, எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். சிவில் ஒர்க்குக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பு. இதை தாண்டி இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அதெல்லாம் கூட இங்க கிடைக்கும். நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். முதல்ல நம்ம உள்ள போவோம். நான் இந்த மாதிரி ஹோல்டர் இருக்கா என்ன பிரீட்ல அது? இது லேப் சார். சரி, என்னோட நேம் வினோத். சேனல் நேம் வினோத் பெட்ஸ் சேனல் மேடம். இது லேப் பப்பி சார். ஓகே, கிரேட். நல்ல ஆப்பிள் லெட் பப்பி, நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஆஃப் ஒயிட் கலர். மேல் பப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 வருது. ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். ஃபீமேல் பப்பி பாத்தீங்கன்னா 6,000 வருது. இது பேஷன் பப்பி, ஷார்ட்டா நீட்டா வரும்ல. மேல் பப்பி 5,000 வருது. ஃபீமேல் பப்பி 4,000 வருது. இந்த பிரீட் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர் மேனு, ஹஸ்கி, இந்தியன் பிரீட், சிபிபாறை, கோம்பை கன்னி எல்லா பிரீடும் இருக்கு சார். கான்டாக்ட் நம்பர் 7299697804. கான்டாக்ட் பண்ணுங்க. சேனல் நேம் சொல்லுங்க, ரேட் பெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்டேஷன் பண்றோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆப்பிள் இதுக்கு இது கூட கொடுப்பாங்கல்ல, வாரண்ட் கேரண்டி அந்த மாதிரி. ஆமா, அது சார். ஃபுட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடு, அதுக்கப்புறம் பெடிகிரி பப்பி ப்ரோ, அது கான்டாக்ட் நம்பர் பண்ணா கைடன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்களா? அப்ப நார்மலா நம்ம ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா 1 டே. ஏன்னா இது லைவ் பொருள்ன்றதுனால இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க வேற ஒண்ணு வச்சிடறாங்க, கீழ இருந்து ஏதாவது ஒரு அட்டையோ இல்ல ஏதோ மணியோ சாப்பிட்டுச்சுன்னா அதை நம்ம பாத்துக்கணும். ஓகே ஓகே. லைவ் பொருள் ஹெல்த் வைஸ்க்கு டாக்டரே நம்மளுக்கு வாரண்டி கைடன்ஸ் கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் வாங்கினாங்க.
என்ன ஆயிடுச்சுன்னா 6 மந்த்துக்குள்ள அந்த பேபி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நாங்க மாத்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 6 மந்த் பண்ண முடியாது சார். இப்ப நானே உங்க வீட்டுல இருந்து பப்பி எடுக்கிறேன், என் வீட்டுல இருந்து கீழே இருந்து ஏதோ சாப்பிடுறது, நான் உங்க மேல சொன்னா நான் 35 இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 36 நாள் ஆகுது. நம்ம கொடுக்க இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். கொடுத்து 24 hours நம்ம அவங்ககிட்ட பேசுறோம். அதுக்கு மேல 3-4 நாள் கழிச்சு ஆயிடுச்சுன்னா அவங்க கைடன்ஸ் தான் பண்ணுவோம். சரி, மெடிசனு இல்ல நம்ம டாக்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. சரி சார், தேங்க்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சேனல் பேரை சொல்லுங்க, டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த இடம் பல்லாவரம் சந்தையில நீங்க ஏகப்பட்ட கடையை பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ பழைய காலத்து 25 பைசா, அதே மாதிரி இந்த 1 அணா 2 அணா 5 பைசா 10 பைசா எல்லாமே கிடைக்கும். இது கொத்த காலனான்னு சொல்லுவாங்கல்ல, ஓட்ட போட்டு இருக்கும்ல, அந்த காயின் இது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது டோக்கன், இதுலயும் ஆஃப் அணா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துல, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இது காசா யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லாவே தெரியுது. இந்த போன் எல்லாம் என்ன ஒர்க் ஆகுமா? அப்படியா? அது என்ன ரேட்? அது ரேட் அப்படியா? இந்த போன் கூட பழைய காலத்து போனு, பிரிட்டிஷ் காலத்துல அப்படி பேசுவாங்கல்ல, ஓவர்னு, அது மாதிரி. இந்த பாருங்க, இந்த டயல் பழைய காலத்து டயல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றாங்க. தேவைப்படுறவங்க கலெக்ஷன் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா வாங்கலாம், யூஸும் பண்ணிக்கலாம். அங்க இன்னொரு போனும் இருக்கு, அதுவும் என்னங்கண்ணா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. தேவைப்படுறவங்க தாராளமா வாங்கலாம். டெலஸ்கோப்னா டெலஸ்கோப் ஸ்டார்டிங் ஒரு ரேட்ல இருந்து இருக்குண்ணா. கிலோமீட்டர் பார்க்கலாம், அது நிலவு ஸ்டார் பார்க்கலாம், 2 வந்து நிலவு ஸ்டார் பார்க்கலாம். அப்படியா? நல்லா க்ளோஸ் அப்ல கூட பார்க்கலாம்ல. தேவைப்படுறவங்க தாராளமா வந்து இங்க கேட்கலாம், பார்க்கலாம். சரியா? பிசியோதெரபி மசாஜர், கரண்ட் இல்ல, பேட்டரி இல்ல. வாங்க சும்மா பாருங்க. இதுவான ஒன்றும் இல்லைண்ணே, யூடியூபர் தான். பிசியோதெரபி, கரண்ட் கிடையாது, பேட்டரி கிடையாது. சும்மா தைலம் எண்ணெய் போட்டு உருவிக்கலாம். 100 rupees, 100 ரூபா. எக்ஸிபிஷன் சேல் 150 பண்றோம். இங்க 100 ரூபா பல்லாவரம் டிஸ்கவுண்ட் சேல். வைப்ரேட்டர் மசாஜ் இருக்கு, மெயின் டிம்மர் ஐட்டம் 200 ரூபாயில இருந்து இருக்கு. எஸ்டிசி எல்லாம் 300 ரூபாய்க்கு தரேன். 300 ரூபாய்க்கு தரேன். கிச்சன் லைட்டு 100 ரூபாய்க்கு தரேன். மெட்டல் ட்ரிம்மர் இருக்கு. மெட்டல் ட்ரிம்மர்லாம் வந்து 300 ரூபா, 300, 4 லேயர் வரும். எல்லாமே விலை கம்மியா கொடுப்பாங்க பல்லாவரம் சந்தையில. பல்லாவரம் சந்தையில பொறுத்த வரைக்கும் எப்பவுமே விலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே சமயம் தேவைப்பட்டா இன்னும் பேரம் பேசுற திறமை இருக்கிறவங்கள இன்னமும் கம்மியா கூட தாராளமா வாங்க முடியும். ஆனா அதே சமயம் வாங்குற பொருள் தரமா இருக்கா அப்படின்னு பாக்குறது உங்களுடைய பொறுப்பு. அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பார்த்துருப்பீங்க, பல்லாவரம் சந்தை அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னாக்கா தாராளமா இங்க வந்து தேடலாம். ஆனா தேடனால்தான் கிடைக்கும். ஏன்னா கடைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு நீண்டு இருக்கும். ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலை. உங்களுக்கு தேவையான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறது நீங்க தான் தேடி போகணும். ஒரு ரவுண்ட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமா வந்துட்டு போகலாம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை அப்படிங்கிறது இங்க இருக்கும். தாராளமா நீங்க வாங்க, உங்களுக்கு தேவையானதை பாருங்க. நம்ம இப்ப கிளம்பலாம். அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேரம்.